சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி இறைவன் இருக்கின்றான். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறையேசு தாம் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகள் வழியாய் ஏராளமான மக்களை நன்னெறிப்படுத்தினார். அத்துடன் அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களும் நமக்கு பெரும் படிப்பினையாக திகழ்கிறது. அவ்வாறு அவரது வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கின்றோம். வைத்தியரே, என்ன ஆச்சு? பையன் உயிர் பழைப்பானா மாட்டானா? என்னப்பா இது, பையன் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு. செத்த போனதுக்கு வைத்தியம் பார்க்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கிய? ஐயோ, சத்தமா சொல்லாதய்யா, அந்த கிழவி காதுல விழுந்துட போகுது. விழுந்தா என்ன? வைத்தியரே, இந்த கிழவிக்கு எத்தனையோ பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு. இந்த ஒரு பையனைத்தான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்துச்சு. வாலிப வயசுல இந்த பிள்ளையும் பறி கொடுக்கறதுன்னா எவ்வளவு வேதனையான விஷயம். ஆமாப்பா. இந்த கிழவிக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. ஆதரவா இருந்த ஒரே ஒரு மகனும் செத்துட்டான். இனிமே இந்த கிழவி என்ன செய்யும்? என்னப்பா பண்றது? கிழவி கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பேசாம விஷயத்தை கிழவிட்ட சொல்லிடுங்க. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். யாராவது பொம்பளைங்க கிட்ட சொல்லி சொல்றேன். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? நேரம் ஆகுதுப்பா, பணத்தை தூக்கணும்ப்பா, சீக்கிரம். ஏன்பா இந்த கிழவியும் பணத்தோட வருவேன்னு அடம் பிடிக்குது, என்ன பண்றது? அது ஏற்கனவே அழுது அழுது சோர்ந்து போய் கிடக்குது. அவ்வளவு தூரம் நடந்து வருமா? பாவம்பா, வந்தா வந்துட்டு போகட்டும். அது இனிமே யாருக்காக எதுக்காக அழப்போகுது? சரி சரி, பாடையை தூக்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஊர்தான் நயீன். வாருங்கள், நாம் அந்த ஊருக்குள் செல்வோம். ஆண்டவரே, ஊர்ல யாரோ இறந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க உடலை எடுத்துட்டு போறாங்க. யாரென்று விசாரிப்போம், வாருங்கள். ஐயா, இந்த பாடையில் கிடத்தப்பட்டிருக்கும் இளைஞன் யார்? அந்த ஏழை விதவத்தாயோட ஒரே மகனுங்க. அம்மா. ஐயா, ஐயா, என் நிலைமைய பார்த்தீங்களா ஐயா? எனக்குன்னு யாருமே இல்லைங்க. நான் ஒரு ஏழை விதவை. நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் ஒரே மகன்தான் எனக்கு ஆதரவாக இருந்தா ஐயா. இப்போ கடவுள் அவனையும் எடுத்துக்கிட்டாரு. கண்ணுக்கு கண்ணா வச்சு காப்பாத்துவேன்னு எப்பவும் சொல்லுவானே ஐயா. இப்படி என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டானே ஐயா. நான் என்ன பண்ணுவேன்? இனிமே எனக்குள்ள யார் இருக்கா? எனக்குள்ள யார் இருக்கா? அம்மா, அழாதீர்கள். ஏங்க, இவரு தானே நாசரேத்தூர் இயேசு? இவரே தான். இவரு ஜனங்களோட வியாதியெல்லாம் குணப்படுத்துறாராமே. உண்மைதான். என்னங்க, அந்த இயேசு அந்த பையனோட பாடைகிட்ட போறாரு. என்ன பண்ண போறாரு? பொறுத்திருந்து பாருங்க. பாடையை தொடரார. இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு. என்ன இது? அந்த பையன் எழுந்திருக்கிறானே. அம்மா, மகனே, அம்மா, மகனே, அந்த பையன் பேசுறான்ப்பா. ஆச்சரியமா இருக்கப்பா. மகனே. அம்மா, எனக்கு என்னம்மா ஆச்சு? என்னை சுத்தி ஏன் இவ்வளவு கூட்டம்? எதுக்குமா? மகனே, நீ இறந்து போயிட்டப்பா. இந்த புண்ணியவா உன்னை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டாருப்பா. அப்படியா? ஆமா ஐயா, ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இந்த ஏழை விதவைக்கு இறக்க காட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சேன். தெய்வமா வந்து என் பையனை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேயா. இந்த நன்றியை மறக்கவே மாட்டேயா, மறக்கவே மாட்டேன். ஆதரவற்று அனாதையாகி போன நிலையில் தனக்கென்று யாருமே இல்லையே என்று புலம்பி தவித்த வேளையில் இறையேசு அந்த ஏழை விதவைக்கு இறங்கினார். இன்றும் அவ்வாறு புலம்பி நிற்கும் ஆதரவற்றோருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் ஆறுதல் வழங்குகின்றார். பாஸ்கர்,
பாஸ்கர், சித்தப்பா வாங்க சித்தப்பா. அம்மா, சித்தப்பா வந்திருக்காரு. வாங்க வாங்க. என்ன நீ என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? வனிதா கல்யாண விஷயமா? எங்க நீ, நானும் அங்கே இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதோ ஒரு வேலை வெட்டி இருக்கிற பையனா பார்க்கலாம்னா நகைத்தொகையெல்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறானுங்க. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. அது இல்லைங்க, நான் சொல்ல வந்தது. எனக்கு புரியுதண்ணி, உங்கள் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? தகுதி வேணுமே. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா கடவுள் இந்த ஏழை விஷயத்துல மனமிறங்கி ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு. என்ன நீ சொல்கிறீங்க? போன வாரம் ஒரு இடத்துல இருந்து வந்து பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அப்படியா? அவங்க பேசுனதை பார்த்தா நம்ம பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஆ, வர புதன்கிழமை வந்து முறைப்படி பொண்ணை பார்க்க குடும்பத்தோட வரதா சொல்லிட்டு போயிருக்காங்க. குடும்பத்துல பெரியவங்கங்கிற முறையில நீங்க தான் இந்த நல்ல காரியத்தை முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும். அது நடத்திட்டா போச்சு. ஆமாம், மாப்பிள்ளை எப்படி, என்ன ஏது? மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்காராம். இன்ஜினியரா? ஆமாங்க. இன்ஜினியர் எப்படி வனிதாவை ஒருவேளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காரோ? பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறாரு. மாசம் 12,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க. 12,000-மா? அது உண்மைதானா, என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? இல்லை, நம்ம வனிதா +2 தான் படிச்சிருக்கு. சொத்து பத்துன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை. அண்ணன் உங்களுக்குன்னு வச்சுட்டு போனதெல்லாம் கடன் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இன்ஜினியரு வனிதாவை கட்டிக்க சம்மதிக்கிறான்னா எங்கேயோ இடிக்குதே. இந்த காலத்தில் படிப்பு வேலைன்னு எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் அது இதுன்னு கல்யாணத்துக்காக போய் சொல்கிறானுங்க. அவங்கள பார்த்தா அப்படிப்பட்டவங்களா தெரியல. ஒருவேளை மாப்பிள்ளைக்கு வெளியே தெரியாத வியாதி ஏதாவது இருக்குமோ? ஆ? இல்லைன்னா வனிதாவை பொண்ணு கேட்டு வருவாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? அண்ணி, இந்த விஷயத்துல முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, அப்புறமா மற்றதை பத்தி யோசிப்போம். அப்படியே செய்யுங்க. எங்களுக்கு ஏதாவது நான் உதவுறதுக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கா? என்ன நம்பிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. பாஸ்கர், பாஸ்கர். வாங்க சித்தப்பா. வாங்க வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்களா? மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சீங்களா? அதை பத்தி சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. மாப்பிள்ளை அட ராஜா மதுரையில் இருக்காரு. அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, இன்ஜினியரிங்ல பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. ஓஹோ. ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு. ஊர்ல அடடடடா என்ன மரியாதை, என்ன மரியாதை, என்ன பேர், அடேங்கப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா பாருங்க நீ, என்னப்பா? அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு அமையலையேன்னு அவங்களுக்கு வருத்தம். என்ன என்ன சொல்றீங்க? நம்ம வனிதாவை பத்தி தான் சொல்றேன். அவங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க நமக்கு ஒரு தகுதி தராதர வேணாமா? வந்து அவங்களா தானே பொண்ணு வந்து கேட்டாங்க. வந்தது சரி, ஒரேடியா இல்லைன்னாலும் ஓரளவுக்காவது பொண்ணு வீட்டில் வசதி இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஏன் பொண்ணு மாதிரி ஒரு BA படித்த பொண்ணாவது இருந்திருக்கலாம். என்ன மாதிரி ஒரு 50-60 சவரன் நகை போடுற தகுதியாவது இருந்திருக்கலாம். எந்த விதத்தில் பார்த்தாலும் அந்த மாப்பிள்ளைக்கு ஏன் பொண்ணு தான் தகுதியானவ. அதனால உங்க பொண்ணு தகுதியானவ இல்லைன்னு வேற இடம் தேடி போயிட்டா அது நமக்கு தானே நஷ்டம். அதனால அந்த இடத்த என் பொண்ணுக்கே பேசி முடிச்சிட்டேன். ஓ, உங்களுக்கு வனிதா வேற என் பொண்ணு வேற இல்லையே, நீங்க அதனால வருத்தப்பட மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வனிதாவுக்கு வேற நல்ல இடம் அமையும். என் பொண்ணு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வனிதாவுக்கு முடிச்சிருவோம். நான் வரட்டுமா? அம்மா. பாஸ்கர், கடவுள் கடைசியா நமக்கு இரக்கம் காட்டிட்டாருன்னு நம்பினேனப்பா. கடைசியில இப்படி ஆயி போச்சு. வனிதா கல்யாணத்தை முன்ன நின்று நடத்த வேண்டிய உங்க சித்தப்பாவே நம்மளை ஏமாத்திட்ட பிறகு இனிமே இந்த உலகத்துல நாம யாரேப்பா நம்ப முடியும்? நமக்குன்னு யார் இருக்கா? அதாதீங்கம்மா, எந்த இடம் போனா போகுது, நமக்கு கடவுள் இருக்காருமா. யார் இல்லைனாலும்
அவர் நமக்கு வழி காட்டுவார். அம்மா, வீட்ல யாருங்க? யாரு? நீங்களா? வாங்க வாங்க. அம்மா. என்ன பாஸ்கர்? நீங்க? நான் தாம்மா சுந்தரம். உங்க பொண்ணை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்ன விசாரிச்சுட்டு போனேனே. ஆமா, வாங்க உட்காருங்க. வனிதா, காஃபி போட்டு கொண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. இது சில விவரங்களை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. போன வாரம் பொண்ணுக்கு சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. ஆமா, இருக்கும். உங்க பொண்ணை பத்தி பேச வந்தவரு அவரு பொண்ணை பத்தி பேசிட்டு போனாரு. அதனால என்னங்க, அதுவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். அப்படியா? ஆமா, அவரு பொண்ணு எப்படிமா? எங்க வனிதாவை விட ரொம்ப லட்சணமா இருப்பா. பிஏ படிச்சவ, நல்ல புத்திசாலி பொண்ணு. ஓஹோ. அவங்க குடும்பம்? என்னங்க, எங்க குடும்பத்தை பத்தி எங்கிட்டயே கேக்குறீங்க? இல்லம்மா, பொண்ணோட தாய் தகப்பன் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? வசதிக்கும் குறவில்லை. எப்படி பார்த்தாலும் அந்த குடும்பம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் பொருத்தமா இருக்கும். அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ அந்த குடும்பத்தை விட உங்க குடும்பம் தான் எங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு தோணுதுமா. ஐயா. ஆமாம்மா, பணம் எங்ககிட்ட நிறைய இருக்கு. நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறது குணம். அது உங்ககிட்ட தாமா நிறைய இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்காக பேச வந்தவரு தாம் பொண்ணுக்கு பேசிட்டு போயிருக்காரு. அந்த வருத்தமோ கோபமோ கொஞ்சம் கூட இல்லாம அவரோட குடும்பத்தையும் உங்க குடும்பமா மதிச்சு அவங்களுக்காக இவ்வளவு சிபாரிசு பண்றீங்களே, இந்த குணம் யாருக்குமா வரும்? உங்க பெண்ணை எங்க குடும்பத்துல மருமகளா இழுக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோமா. அம்மா, நீங்க பணம் நகை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். என்னம்மா சொல்றீங்க? இந்த ஏழைக்கும் மனமிறங்கி இவ்வளவு பெரிய நன்மையை செய்த கடவுளோட கருணையை நினைச்சு நான் எதுவுமே பேச முடியாம நிக்கிறேயா. எதுவுமே பேச முடியாம நிக்கிறேன். கடவுள் ஏழையையும் விதவைகளையும் விசாரித்து நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எனவே நாம் எவருமே தனிமையில் இல்லை. நம்மோடு இறைவன் இருக்கிறார். துன்ப வேளைகளில் நமக்கு ஆறுதல் வழங்குகின்றார்.